பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்துல இந்த தேவ சமூகத்து அப்பத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிக சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வேத சிந்தையில ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 1வது வசனம், நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துருவியின் குழியையும் நோக்கி பாருங்கள். அவன் கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனை பின்பற்றி கொண்டிருக்கிற நீதிமான்களே, பரிசுத்தவான்களே, கர்த்தர் நம்மளை நோக்கி தான் இந்த காரியங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்காக சகலத்தையும் உருவாக்கினவர், சகலமும் இந்த நீதிமானுக்காக உருவாக்கி வைத்திருக்கிறவர். கர்த்தருடைய வேதத்துக்கு கீழ்ப்பிடிக்கிறவர்களே அதிக புத்திமானும் நீதிமான்களாய் இருக்கிறார் என்று பெருமை பாராட்டுகிற தேவனே பெருமை பாராட்டுகிறவராய் காணப்படுகிற ஜனங்களே, கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்லுகிறார், நீங்க வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிற கண்மலை போலவும் தோண்டி இருக்கிற துருவிகளை போலவும் அதை உற்று பாருங்க. அதில் இருக்கிற மகத்துவம் நமக்கு புரியும். தேவன் தன்னுடைய நீதிமான்களை எப்படி நடந்துகிறார்? ஊற்றுகள் உருவாக்கப்பட்டு ஊற்றில உருவாகி வருகிற தண்ணீரை போல நம் வாழ்க்கை என்னால் ஊறிக்கொண்டே இருக்கும். அதை அள்ளி எடுக்கத்தான் அந்த ஊற்று தண்ணிகள் இன்னும் அதிகமாய் சுரந்து அது மிகப்பெரிய நதியை போல ஓடுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அப்படித்தான் தேவனுக்கு பிரியமானதை நீதியாய் செய்கிற நம்மளை கொண்டு நம்ம வாழ்க்கையை ஒரு வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு திருவையில உலர்ந்து ஊறி வருகிற தண்ணீரை போல நம் வாழ்க்கை மகிழ்ச்சியும் சமாதானம் வெற்றிகளும் எப்போது ஊறிக்கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களுக்கு இது நடக்கும். அதன்படி செய்யாம சும்மா கர்த்தர் தெய்வம் கர்த்தராக தேவன் தான் சொல்லிட்டு சுற்றி கொண்டு இருக்கிற ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, இல்ல விசுவாசிகளா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மகிமையான சமாதானம் அவங்களுக்கு கிடைக்காது. காரணம் என்ன அப்படின்னா, நாம நம்ம நீதியின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மனித நீதியின்படி சிலர் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் அவங்க வீட்டுல ஒரு சமாதானம் கிடைக்கல, அவங்க ஊழியத்துல ஒரு வெற்றி கிடைக்கல, அவங்க தொழில ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காம இருக்குது. காரணம், தேவ சுத்தத்தை செய்வதை விட்டுட்டு நம்ம சொந்த சுய சுத்தத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாங்க. இதை விட்டு மனம் திரும்பி தேவ நீதிக்கென்றும் தேவனுடைய காரியத்துல நீங்கள் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்காக இந்த வசனம் சொல்லுகிறது, உங்களை அதிகமாய் கண்மலையை போல கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கண்மலையை போல உங்களை உருவாக்கி பிடித்திருக்கிறார் சொல்கிறார். வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை நீங்க உலகத்தின் காரியத்துல மற்ற எல்லா ஒரு காரியத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு கண்மலை நீங்க. கண்மலை அழிக்க முடியாது, அது கற்பாறை மேல் போட்டது, அந்த கற்பாறை போல உறுதி உள்ளதாய் இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வழிதவறி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. வழிதவறி தேவனுக்கு சித்தமான செய்யறோம்னு சொல்லிட்டு சுய சித்தத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காரியங்களை மாற்றி நீங்கள் வாழ்வீர்களானால் நிச்சயம் நீங்க துருவியில ஒழுகிற அந்த தண்ணீர்களை போல, அதிக நீரூற்றுகளை போல உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியினால் ஊறப்பட்டு சமாதானத்துறை ஜீவித்துக் கொண்டிருப்பீங்க. வேற சிந்தனைகளுக்கு பிரியமா இருக்கு.